தலைவா வணக்கம், தலைவா வணக்கம். நம்ம ஆடு இந்த நிற்க பாருங்க, வெயில் சரியான வெயில், தலைவர் போட்டு கொளுத்துன்னு கொளுத்துறாவா நம்ம சூரிய பகவான். ஆடு சரி, அந்த குட்டிக்கு என்னென்னு தெரியல, டாட்டை கூப்பிட்டு வச்சு பார்க்கணும். அந்த படத்தில் பாருங்கள், இதுதான் நம்ம பத்துக்காடு. ஆமாம், வெயில் போட்டு தாக்குன்னு தாக்குது. நிறைய பனைமரம் இருந்துச்சுங்க, நிறைய பனைமரம் இருந்தது. ஆனால் காற்றடிச்சு அந்த விழுந்துருக்கு பாருங்கள், நிறைய இருந்தது. வணக்கம் தலைவா, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆடு அந்த தலைவர் ஒருத்தர் லைனில் வரவா, யாருன்னு தெரியல. ஆமாம், ஆடு தான் விட்டுருக்கோம். நம்மகிட்ட ஒரு 35 ஆடு நிற்குது. ஆமாம், 35 ஆடு தான் நிற்குது. பார்த்தீங்களா, விவசாய நிலமும் உண்டு. ஏதோ கொஞ்சம் பார்த்துட்ருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் பண்ணேன். அப்பாவை கூட நின்று பார்த்துட்ருக்கோம். வெயில் போட்டு தாக்குன்னு தாக்குதில்ல, செட்டியான வெயில். சரி, வெயில்னு பார்த்தா ஐயோப்பா அந்த குட்டியை வீட்டிலேயாவது விட்டு வந்திருக்கலாம். அது என்ன ஆச்சுன்னு தெரில, கொஞ்சம் முடியலைன்னு நினைக்கிறேன். வெட்டினரி டாக்டரை நம்ம சாருக்கு வர சொல்லி அது என்ன டாக்டரை போய் காமிக்கணும். அது குட்டி படுத்துக்கிது என்னன்னு தெரில. ஐயோ பாவம், முடியலை போட்டுருக்கு. மனுஷனாக இருந்தால் வாயினால சொல்லிடலாம், எப்போ காற்றடிக்கு, தலைவலி, மண்டை குத்து, அது இதுன்றலாம். இப்போ அந்த குட்டி என்னத்தை போய் சொல்லும், பேச முடியாது. சரியா, எதோ இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். ஒரு குட்டி விற்றா எப்படியோ அது ஒரு 3-4 மாதத்துக்கு ஓடும். அதை வச்சு ஏதாவது செலவு பண்ணிக்கிட்டு அப்படி இப்படி வச்சுக்கலாம். ஆமாம், மொத்தம் 30 குட்டி இன்றைக்கி என் தம்பி தான் பார்த்துக்குறான். நம்மளுக்கு என்ன கேரளாவில் லாட்ரி வியாபாரம் தான், அதான் உங்களுக்கு தெரியுமா. ஆமாம், நம்மளுக்கு லாட்ரி தாங்க, அது நல்ல பிஸ்னஸ்ஸு, பரவாயில்ல. சரியா, எல்லோரும் நம்ம மேலே நல்ல மதிப்பு வச்சுருக்காங்க, பாசம் வச்சுருக்காங்க. அதனால் பிரச்சனை இல்லை. இப்போங்க ஆடு விட்ருக்கேன். இன்றைக்கி ஒரு நாள் அப்பா வெளியில் போட்டார். சரி வா, நம்ம பொருளை நம்ம தானே பார்க்கணும், நம்ம பொருளை நம்ம தானே பார்க்கணும். வேறு யார் பாப்பா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம பொருள் இது ஃபுல்லாக நம்ம பொருள். இந்த நிற்க பாருங்க, எல்லாம் நம்ம பொருள். நம்ம பொருளை நம்ம தான் பார்க்கணும், வேறு யார் பாப்பா. இந்த பக்கத்தில் உளுந்து போட்டிருக்காங்க. உளுந்தில் எங்கள் பெரியப்பா சின்னையாக தான் போட்டிருக்கா, உளுந்து போட்டிருக்காரு. உளுந்துல விட்டால் காட்டுக்கு கற்றுவான். அவர் யாருன்னு மதுப்பிரியர் வேறு. தைங்க வந்து எல்லாம் நீ தான் விட்டுருந்தியெல்லாம் ஆடு அப்படின்பாரு. அதனால் கொஞ்சம் பார்த்து பாருமாவே நிற்கும். வெயில் சரியாக போட்டு தாக்குது. நீர் இது இன்றைக்கி மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரமணன் சார் முதல்ல சூப்பராக சொல்லுவார். இப்போ வேறு ஒரு சார் வந்திருக்கிறாங்க, அவங்க நல்லா சொல்லுவாங்க, மழை பெய்தெல்லாம் நல்லா சொல்லுவாங்க. பாப்பா இந்த வாட்டி என்ன செய்ய என்ன யாருன்னு தெரியலை. ஆண்டவன் தான் படியளப்பான். சரியா, நம்புவோம். ஒரே அலைச்சல் ஓட்டம் தான். சரியா, வேத்து புத்து ஒழுது பாருங்கள். வேத்து புத்து வேர்வை தாங்க முடியல, வெயில் சரியான வெயில். அதான் அப்படியே வேத்து புத்து ஒழுகுது. நிறையா நண்பர்களே, இதான் நம்ம ஏரியா பக்கத்தில் தான் விட்டுருக்கேன் ஆட்டை. ரொம்ப தூரம் பற்றிட்டு போகல, ஏரியா பக்கத்தில் தான் ஆட்டுக்குட்டியை விட்டுருக்கேன். வீடு தெரியுதா, வீடு நம்ம சொந்தக்காரங்க தான், எல்லோரும் நம்ம சொந்தக்காரங்க தான். சரியா, எல்லாம் இது பண்ணுறாங்க. சரி நண்பர்களே, ஒரு ஆடு விற்றா அதே ஒரு 30,000, 25,000, 24,000, 18,000, 19,000 கிடைக்கும். பரவாயில்ல, அதிலே தான் என் தம்பி கொஞ்சம் பண்ணையை பார்த்துட்டு அலைதான். சரியா, நான் தான் வாங்கி விட்டுருக்கேன். அதில் 2 குட்டி என் குட்டி நிற்குது. சரியா, அந்த வீட்டில் மீதெல்லாம் தம்பிக்குள்ளே பாதி எங்களுக்குள்ளே பாதி நிற்குது. பார்க்குறோம். ஆமாம், வெள்ளாடு 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 வெள்ளாடு. மழை பெஞ்சிருக்கு, அதான் கொஞ்சம் போல் அந்த பச்சை பச்சைன்னு இருக்குது. மழை பெஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் பச்சைன்னு இருக்குது.